Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் Gobi Sudha, Kovai Samayal. நம்ம இன்னைக்கு செய்ய போறது ஒரு ஹெல்த்தியான பணியாரம் தான். கருப்பு கவுனி அரிசி, பச்சரிசி ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம வந்து வெல்லம் சேர்த்து செய்ய போறோம். எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். கருப்பு கவுனி அரிசில நிறைய பயன்கள் இருக்கு. அதாவது என்ன ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி weight loss பண்றவங்க வந்து இந்த மாதிரி அரிசி எடுத்துக்கலாம். டெய்லியுமே கூட எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாம நான் வந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி வந்து எப்படி செஞ்சிருக்கோம் அப்படிங்கறதையும் நான் இந்த வீடியோல description boxல கொடுத்தறேன். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கருப்பு கவுனி அரிசிக்கு பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம ஒரு 150 grams எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு பச்சரிசி, அதாவது மாவு பச்சரிசி எடுத்துக்கிறோம். இது வந்து 150 grams. அதே அளவுக்கு வெல்லம் அல்லது கருப்பட்டி. நான் வந்து இன்னைக்கு எடுத்துக்கிறது கருப்பட்டியை துருவி வச்சிருக்கேன். இது கூட நம்ம 2 பழம் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இது கூட கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து நம்ம 7 மணி நேரம் மினிமம் ஊற வைக்கணும். நான் வந்து ஆல்ரெடி ஊற வச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து 7 hours வந்து நான் ஊற வச்சிருக்கிறேன். அதாவது 7 hoursனா வந்து பச்சரிசி வந்து லேட்டாக தான் நான் ஊற வச்சிருக்கிறேன். இந்த கருப்பு கவுனி அரிசி மட்டும் நான் வந்து 7 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன் மொத்தமாக. பச்சரிசி 2 மணி நேரம் ஊறினாலே போதும். இதே அளவு தான் நான் வந்து ஊற வச்சிருக்கிறேன். இப்போ வந்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு கூடவே வந்து கருப்பட்டியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருப்பட்டி, ஏலக்காய், அது என்னென்ன ஆட் பண்ணலாங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை அரைச்சிக்கலாம். தண்ணி வந்து நிறையா ஊற்ற வேண்டாம். ஏன்னா வெல்லம் போகிறதுனால அதுலேயே கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். நம்ம ஊற வச்ச அரிசியிலேயே ஒரு கொஞ்சமாக இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். இந்த தண்ணியவே நம்ம ஊற்றி அரைச்சிக்கலாம். தேவைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பச்சரிசி, கருப்பு கவுனி அரிசி ரெண்டையுமே அரைச்சிட்டோம். இப்போ நம்ம பழம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கருப்பட்டி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதுக்கு நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து என்னென்னா நம்ம சோடாவோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. கொஞ்சமாக தண்ணி மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவே ஓகே தான், பட் இருந்தாலும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருப்பட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்குது. நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு சைடில் பணியாரக்கல்லை பற்ற வச்சுக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா நெய்யில் சுட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதனால் இன்றைக்கி நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சைடில் வந்து நான் கீ வந்து நல்லா உருக்கி எடுத்துக்கிறேன். கீ அல்லது ரீஃபைண்ட் ஆயில், இது ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும். இது என்னென்னா சோடா உப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்னென்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி சோடா உப்பு ஆட் பண்ணாமல் தான் செய்ய போகிறேன். நீங்கள் தேவைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெய் வந்து லைட்டாக உருக்கிட்டு எவ்வளோ தேவையோ நம்ம அவ்வளவு நெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சைட்லேருந்து ஊற்றிக்கலாம். சீக்கிரமாக வந்து வெந்துடும். இது வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ஆக்சுவலாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிறது எல்லாமே நல்லா வேகும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ செக் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இது வந்து 1 நிமிஷமாவது நல்லா வேகணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். அது என்னென்னா எண்ணெய் வந்து ரொம்ப பிடிக்காது, அப்படியே இருக்கும். திருப்பியும் நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சுவையான கருப்பு கவுனி அரிசி இனிப்பு பணியாரம் ரெடி. கருப்பு கவுனி அரிசி இனிப்பு பணியாரம் எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் பார்க்கலாம்.